ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோர். இது எதுக்கு பயன்படுதுன்னா, நம்ம மொபைலில் இருக்க அப்ளிகேஷன்லாம் வந்து பேக்கப் பண்ணுறது ஏபிகே ஃபைலை அது கூடயே பயன்படுற அப்ளிகேஷன் தான். இதை நம்ம பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இதில் என்னென்ன சிறப்பம்சங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக மொபைலில் இருக்க வேண்டிய அப்ளிகேஷனு, கண்டிப்பாக பயன்படுவது வந்து ஒரு 4-5 அப்ளிகேஷன் செய்கிற வேலையை வந்து இந்த ஒரு அப்ளிகேஷனே செய்யுது. சரியா? ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து இது ரெண்டாவது எப்படி டவுன்லோட் பண்ணி சொல்லித்தரேன். இப்படி தான் ஸ்க்ரீன் வரும். இதில் கீழே பாருங்கள் விண்டோன்னு இருக்குது. அதை விண்டோவை கிளிக் பண்ணுங்கள். ஹோம் பேஜுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் கிடைக்கும். இதில் பாருங்கள், டூல்ஸ்க்கு பக்கத்தில் ரிமோட் மேனேஜர். இது எதுக்கு பயன்படுதுன்னா, இப்போ இதில் வந்து நமக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை வந்து நம்ம கம்ப்யூட்டரில் டைப் பண்ணோம்னா இந்த ஃபோல்டரில் இருக்க இந்த வீடியோஸாக இருக்கட்டும், அல்லது ஃபோட்டோஸாக இருக்கட்டும், அல்லது அப்ளிகேஷனாக இருக்கட்டும், சரி எல்லாமே அந்த கம்ப்யூட்டரில் காட்டும் டிஸ்பிளேயில். இது வந்து ரிமோட் மேனேஜரு. உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து குயிக் சப்போர்ட் பயன்படுத்துவங்க. அதாவது இந்த மொபைலில் இருக்க எல்லாமே நம்ம கம்ப்யூட்டரில் காட்டும். சுலபமாக நமக்கு வேணுங்கிறத வந்து எடுத்துக்கலாம். நமக்குன்னு இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கலாம். நம்மளுடைய இந்த இதில் கொடுக்குற நம்பரை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் வந்து அவங்க என்ட்ரு பண்ணி இதில் இருக்க ஃபோல்டரோ அல்லது வீடியோஸோ எடுக்க முடியும். ரொம்ப சுலபமாக எடுக்க முடியும். இதுக்கு தான் இது பயன்படுது. சரியா? கீழே இருக்குது பாருங்கள் சிஸ்டம் மேனேஜர். சிஸ்டம் மேனேஜர் இது வந்து கீழே ஆல், அதாவது அப்ளிகேஷனில் தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் வந்து இருக்கும், தேவையில்லாத இதெல்லாம் டேட்டாலாம் இருக்கும், அதெல்லாம் வந்து டெலீட் பண்ணுறது. அதே மாதிரி தான் கீழே இருக்கிறது க்ளீனு. கீழே இருக்கிறது என்ன தெரியுமா? பவர் ஆப்டிமைசர். இது எதுனா ஏதாவது ரன்னர் அப்ளிகேஷனை வந்து காட்டும். நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறதா ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதனால் வந்து நம்ம பேட்ரி வந்து ரொம்ப சேவ் ஆகும். சரியா? இதனால் வந்து நம்ம பேட்ரி ரொம்ப நேரம் நீடிக்கும், சார்ஜரும் ரொம்ப நேரம் நிற்கும். அதுக்கு தான் இந்த கீழே இருக்க பவர் ஆப்டிமைசரு. மேலே இருக்கிறது வந்து நம்ம மொபைலை வந்து ஸ்பீடாக இருக்கிறதுக்கும், நம்ம மொபைலில் ஹேங்காக இல்லாமல் இருக்கிறதுக்கும் பயன்படுறது. ரொம்ப நல்ல அப்ளிகேஷன் இது. இது மட்டும் இல்லை, இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து வீடியோஸ் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபேஸ்புக் வீடியோஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பிளேயராகவும் பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம மொபைலில் வந்து மை ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் பார்த்துருப்பீங்க பாருங்கள். அந்த மாதிரி இதுலேயும் வந்து நம்ம வந்து இங்கேயே நீங்கள் உங்களோட மொபைலில் இருக்க அத்தனை டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து இங்கே எடுத்துக்க முடியும். இது மட்டும் இல்லை, இந்த அப்ளிகேஷனோட சிறப்பம்சம் இதில் என்னென்னா, இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா, நான் அதை காட்டுறேன் பாருங்கள். ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் எப்படி பேக்கப் பண்ணுறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு விண்டோஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஹோம் பேஜ் கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். ஆப்புன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் வந்து முக்கியமாக பயன்படுறது வந்து பேக்கப்புக்கு தான். எக்ஸ்ட்ரா வந்து சில நிறையா ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் பாருங்கள், எனக்கு இந்த விருதாச்சலம் அப்ளிகேஷன் வேணுன்னா ஒன்றுமே இல்லை, லாங் ப்ரெஸ் பண்ணணும், செலக்ட் ஆகும். கீழே இருக்குது பாருங்கள் பேக்கப்பு. அவ்வளோதான். இது போய்ட்டு நம்ம ஃபைல்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கப் வந்து பேக்கப்பில் கிடக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, அங்கே போய் நம்ம மை ஃபைல்ஸில் போய் பார்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. நம்ம இங்கேயே பார்த்துக்க முடியும். நான் காட்டுறேன் வேணால் பாருங்கள். பேக்கப்புங்கிற ஃபோல்டரை நம்ம ஒரு நிமிஷம் டிவைஸ் ஆன் பண்ணிக்கிறேன். ஏன்னா டிவைஸில் தான் சேவ் ஆகும், மெமரி கார்டில் சேவ் ஆகுது. நம்ம தான் வேணால் மாற்றிக்கணும். இது வந்து பேக்கப்புங்கிற ஃபோல்டரில் இருக்கும். ஒரு நிமிஷம், ஜஸ்ட் மினிட். வேணால் இதிலேருந்து அதில் டேரெக்டாகவே நம்ம போய் பார்க்கலாம். மை ஃபைல்ஸில் அது போய் இருக்குது, ஆனால் வந்து தேடணும். டிவைஸ் ஸ்டோரேஜில் பேக்கப்னு இருக்குது பாருங்கள். தான் இப்போ நம்ம பேக்கப் பண்ண அப்ளிகேஷன் பாருங்கள் வந்திருக்கு. இது வந்து நிறைய பேருக்கு இது வந்து பயன்படும். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் மொபைலை வந்து ஃபார்மேட் பண்ண போகிறீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்லாம் நீங்கள் இதில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மெமரி கார்டுக்கு மாற்றிக்கலாம். நெட் கனெக்ஷன் இல்லாமலே நீங்கள் வந்து மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இது வந்து நம்ம டைமும் சேவ் பண்ணோம், நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷனும் தேவை கிடையாது. ரொம்ப நல்லது. இப்போ நாங்களாம் உபயோகப்படுத்துகிறது இது தான். ஏன்னா வந்து ஏதாவது அப்ளிகேஷன் வந்து யாராவது கேட்டாங்கன்னா ப்ளே ஸ்டோரில் கூட கிடைக்காது. நாங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து ஏதோ ஒரு ட்ராப் பாக்ஸ்லையோ அல்லது யூசர் க்ளவுட்லையோ அப்லோட் பண்ணி லிங்க் கொடுப்போம். இது வந்து எல்லாருக்கும் பயன்படுற அப்ளிகேஷனு, அதாவது இந்த இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரு. இது மட்டும் இல்லை, நீங்கள் உங்களால் வந்து ஃபேஸ்புக் வீடியோஸ் கூட இதை வச்சு டவுன்லோட் பண்ண முடியும். நான் வேணால் காட்டுறேன். ஒரு நிமிஷம் லோட் ஆகிட்டோம். என்னோடது கொஞ்சம் நெட் கனெக்ஷன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஏதாவது வீடியோ போயிடலாம். இப்போ இந்த வீடியோஸ் இருக்குன்னு வச்சிங்களேன், ஒன்றுமே இல்லை. ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோஸுக்கு வந்து லைக் கொடுத்துக்கணும். லைக் கொடுத்ததுக்கப்புறம் இந்த சைடில் போய்ட்டு நீங்கள் ஆக்டிவிட்டி லாக்கில் போய் பார்க்கணும். ஒரு நிமிஷம் லோட் ஆகிட்டோம். ஸ்க்ரீனுக்கு என்னோடய நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஒரு நிமிஷம் வரட்டும். பாருங்கள், இப்போ இந்த வீடியோஸ் டவுன்லோட் பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை, இந்த அப்ளிகேஷன் வச்சு நம்ம பயன்படுத்த முடியும். பாருங்கள், இஎஸ்எக்ஸ் டவுன்லோடர்னு இருக்குது. இதை நம்ம
கிளிக் பண்ணாலே போதும் ஃபேஸ்புக் வீடியோவோட நம்ம டவுன்லோட் பண்ண முடியும் இந்த ஒரு அப்ளிகேஷனை வச்சு. அது மட்டும் இல்லை, இந்த அப்ளிகேஷனில் வந்து பிளேயரும் இருக்குது, வீடியோ பிளேயரும் இருக்குது. இதுதான் ரெண்டாவது இருக்குது பாருங்கள். ஒன்று வந்து டவுன்லோடரு, அடுத்து பிளேயரு, நிறையா வசதிகள் இருக்குது. இது வந்து 1 2 கிடையாது. ஃபஸ்ட்லேருந்து சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் முக்கியமானது எடுத்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ரிமோட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்ளிகேஷன் பேக்கப்பு, அப்புறம் டவுன்லோடு. இது வந்து ஃபேஸ்புக் மட்டும் இல்லை, நிறைய வீடியோஸ் வந்து நம்மளால் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். நெட்டில் கிடைக்கிறது கூட நம்ம சர்ச் பண்ணும்போது இதே மாதிரி காட்டும். அப்புறம் வந்து பிளேயர் இருக்குது. அப்புறம் நம்ம ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே வந்து காட்டும். அதாவது ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்கள் மொபைலில் இருக்க அத்தனை தகவலுமே இங்கே வந்து கிடைக்கும் பாருங்கள். இது மட்டும் இல்லை, இந்த அப்ளிகேஷனில் சைடில் ஒரு 3 கோடு இருக்குது பாருங்கள். அந்த 3 கோடை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து இதில் வந்து நியூஸ் பார்த்துக்க முடியும். இப்போ பாருங்கள், இப்போ உதாரணத்துக்கு நியூஸுங்கிறத கிளிக் பண்ணணும்னா ஜஸ்ட் ஸ்க்ரீன் லோட் ஆகட்டும். இது வந்து அரபி செட் பண்ணி வச்சுருக்கேன். தமிழ் வேணால் தமிழ் வச்சுக்கலாம். சரி, எனக்கு வந்து அரபி தெரில, மாற்ற முடியும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்கள் வந்து தமிழ் வேணால் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து அரபியில் இருக்குது, எனக்கு வந்து அரபி தெரியாது. ஃப்ரீயாக இருக்கும்போது நான் மாற்றிடுவேன். இப்போ உங்களுக்கு டெமோ பண்ணி காட்ட முடியல. சரியா இதில் வந்து தமிழும் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும் நியூஸில். அடுத்து என்னென்னா, இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து தமிழ்லையும் பயன்படுத்த முடியும். மறுபடியும் காட்டிக்கிறேன். 3 கோடு, செட்டிங்கு, கீழே வந்தீங்கன்னா டிஸ்பிளே செட்டிங்னு இருக்குது பாருங்கள். இதுதான், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கடைசியாக வந்தீங்கன்னா வந்து லாங்குவேஜ் செட்டிங் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நமக்கு வேணால் தமிழ் கூட வச்சுக்கலாம். தமிழ் கூட இருக்குது இதில் பாருங்கள். தமிழ் வேணால் நம்ம தமிழும் செட் பண்ணி வச்சுக்கலாம். நிறையா இருக்குது பாருங்கள். நான் தமிழ் வேணால் வச்சு காட்டுறேன் பாருங்கள். செய்திகள், ஒரு நிமிஷம், லாங்குவேஜ் வேணால் மாற்றி பார்க்கலாம். எல்லாமே அரபியில் காட்டுது. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து அரபியில் காட்டாது. உங்கள் இதில் வந்து நான் வந்து அரபி செட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படின்னு தெரியல, மாறி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் தான் காட்டும். அடுத்து இதில் வந்து ஒரே கிளிக்கில் வந்து நீங்கள் ஃபேஸ்புக் போகிறா இருந்தாலும் ஃபேஸ்புக் போய்க்கலாம். அடுத்து இப்போ நிறையா இருக்குது பாருங்கள். எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வெதர் வேணால் வெதர் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து புக்ஸ் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஏதாவது படம் பார்க்குறா இருந்தாலும் நீங்கள் படமும் பார்த்துக்கலாம். ப்ளே ஸ்டோரில் இருக்க அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நிறைய வசதிகள் கொடுத்துருக்காங்க. பாட்டு டவுன்லோட் பண்ணுறதா பாட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். படங்கள், அதாவது ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணுறதா நீங்கள் கூகுள் போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேயே நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். எல்லா வசதியுமே இங்கே இருக்குது. 1 2 இல்லை, நிறையா இருக்குது. இது ஒரு அப்ளிகேஷன் சொல்ல முடியாது, இது ஒரு பெட்டி கடைனே சொல்லலாம். இங்கே உங்களுக்கு இங்கே போனீங்கன்னா, உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எடுத்துக்க முடியும். சரியா? இதில் இன்னொரு என்ன சிறப்பம்சம்னா, ரூட் பண்ண மொபைல்ஸில் வந்து நீங்கள் ஒய்ஃபை என்ன பாஸ்வேர்டு அடிச்சிங்கன்னா அதை கூட பார்க்க முடியும். அந்த வசதியும் இருக்குது. நான் முதல்ல லாங்குவேஜ் மாற்றிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து தமிழ் டெமோ பண்ண முடியாது, தமிழ் அந்தளவுக்கு தெரியாது. அமைப்புகள், திரை அமைப்பு, மொழி அமைப்பு, இங்கிலீஷ். இதில் வந்து நீங்கள் உங்கள் இதில் வந்து மேலே பாருங்கள் SD கார்டு இருக்குது. அதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு டிவைஸுங்கிறத கிளிக் பண்ணணும். இதில் வந்து டேட்டாங்கிறத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருக்கும் MISCன்னு சொல்லிட்டு ரூட் பண்ண மொபைலில். நீங்கள் அதில் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒய்ஃபைங்கிற ஃபோல்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு நீங்கள் வந்து எடுக்க முடியும். டேட்டாங்கிறதும் இருக்கும், அல்லது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராங்கிறதுலையும் போய் பார்க்கலாம். இதில் ஒன்றில் இருக்கும் பாருங்கள். ஒய்ஃபைங்கிறது கடைசியாக போய் பார்த்தீங்கன்னா VBS அப்ளிகேன்னு இருக்குல்ல, இதில் தான் இருக்கும் பாஸ்வேர்டு. ஆனால் என்னோடய மொபைல் நான் ரூட் பண்ணல, காட்டாது. ரூட் பண்ண மொபைல்ஸில் வந்து கண்டிப்பாக காட்டும். நிறைய வசதிகள் இருக்குது இந்த அப்ளிகேஷனில். 1 2ன்னு சொல்லவே முடியாது. ஒரு பெட்டி கடை தான் இது. சரியா? நிறையா இருக்குது பாருங்கள், டவுன்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த அப்ளிகேஷனு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சரி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்ல மறந்துட்டேன், அதை மட்டும் சொல்லிக்கிறேன். சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ப்ளே ஸ்டோர் போயிடலாம். நான் ஏற்கனவே இந்த வீடியோ இதை பற்றி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், அப்ளிகேஷன் பேக்கப் பண்ணுறது எப்படின்னு. டவுன்லோட் பண்ணது வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். புதுசாக டவுன்லோட் பண்ணுறவங்க வந்து ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஃபைல் சரி ஒரு நிமிஷம். ES ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஒரு நிமிஷம். ஸ்பெல்லிங் வந்துட்டோம். இதுதான் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள். இதுதான் அதிலே நீங்கள் EXன்னு அடிச்சினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸ்பெல்லிங் பார்த்துங்க. நல்லா இருக்குது இந்த அப்ளிகேஷனு. இது 1 2ன்னு சொல்லவே முடியாது. வசதிகள் நிறையா இருக்குது. இந்த ஒரு அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 4 5 அப்ளிகேஷன் வந்து தேவை கிடையாது. அதாவது ஃபேஸ்புக் டவுன்லோட் பண்ணுற அந்த அப்ளிகேஷன் தேவை கிடையாது. அதே மாதிரி ஏதாவது அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுறது அந்த அப்ளிகேஷன் தேவை கிடையாது. க்ளீன் மாஸ்டர் அதுவும் தேவை கிடையாது.
நிறைய பேக்கப் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு அப்ளிகேஷன் தேவை கிடையாது. நிறைய வசதிகள் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. ஓகே பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.